Hi guys, welcome to my channel. So இன்னைக்கு நம்ம My ID's Gangnam Beauty part 15 தான் பார்க்க போறோம். So part 1 to 14 பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்படி இல்லைன்னா நான் இந்த சீரீஸோட பிளேலிஸ்ட் டாப்ல தரேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஸோ போன பார்ட்லயே பார்த்துருப்போம், ஹீரோவும் ஹீரோயினும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. சரி ஓகே நம்ம கேக் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்ல வந்து ஒரே ஒரு கேண்டில் ஏத்துறாங்க. ஏன்னா இதுதான் முதல் டேட்டிங் அம்மா, அதனால வந்து ரெண்டு பேருமே அப்படியே வந்து கேண்டில் ஊதி செலிப்ரேட் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேருமே வந்து சரக்கு வச்சிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவோட ஃப்ரெண்டு கால் பண்றான். என்ன மச்சான் ஆளையே காணோம், ஏதோ ஒரு பொண்ணுக்கு ரூட் வேற போட்டுட்டு இருந்த, என்ன எல்லாம் செட் ஆயிடுச்சா, எப்படி போகுது, நல்லா போதா அப்படின்னு கேட்க, இது வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருக்கு, நீ போன் பண்ணல விளங்கிடும், மூடிட்டு போன வீடா அப்படின்னு சொல்ல, என்ன மச்சான் என்ன இப்படி கழட்டி விடுற பத்தியா, டே மச்சான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான் பாட்டுக்கிட்டு. ஹீரோவா கட் பண்ணி பல நாள் ஆகுது. உடனே வந்து ஹீரோயின் கேக்குறாங்க யாரு இது அப்படின்னு சொல்லி. இல்ல ஃப்ரெண்டு தெரியுமா உனக்கு தான், அதை பப்பு வச்சிருந்தானே அவன் தான். ஓ அப்படியா, அவருக்கு தெரியுமா நம்ம ரெண்டு பேருமே வந்து டேட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல அந்த நாய்க்கெல்லாம் தெரியாது, அப்படி சொன்னாலும் அவன் சந்தோஷம் தான் படுவான் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. சரி ஓகே, எவ்வளோ நாள் தான் நம்ம இந்த மாதிரியே வந்து சீக்ரெட்டாவே டேட் பண்ணிட்டு இருக்கிறது, எல்லார்ட்டும் சொல்லிடுவோமா அப்படின்னு கேட்க, ஹீரோ வந்து பரவாயில்ல உனக்கு கம்ஃபர்டபுள் இல்லைன்னா சொல்ல வேணாம் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. இல்ல நம்ம சொல்லிடலாம், எவ்வளோ நாளைக்கு தான் இந்த மாதிரி மறைச்சு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் சரி ஓகே சொன்னோன்னா சொல்லிடலாம், இந்த ஸ்பை மூவில வர மாதிரிலாம் என்னாலையும் கூட தான் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயின் வந்து செம்ம கான்ஃபிடென்ட்டா கிளம்பிட்டு இருக்காங்க. யார் கேட்டாலும் நானும் ஹீரோவை லவ் பண்றோம்டா அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரெண்டு பேருமே கெமிஸ்ட்ரி லேப்க்கு போயிட்டு இருக்காங்களா. அப்போ வந்து சோயாவை லவ் பண்றவனோட ஃப்ரெண்டு வந்து கிராஸ் பண்ணி போறான். நாங்க ரெண்டு பேரும் டேட் பண்றோம் அப்படின்னு சொல்லலான்னு போறாங்க ஹீரோயின். அவனா ஐயோ காலங்காத்தாலே வயிறு கலகுது, என்ன கருமத்தை சாப்பிட்டு தொலைச்சேன்னு தெரியலையே, இப்போ பாத்ரூம் காலியா இருக்குமா இல்லையா, இல்ல நான் இங்கேயே காலி ஆயிடுவோண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்கான் பாத்ரூமுக்கு. பின்னாடியே பார்த்தா டே கூட சுத்துற சீனியரும் வராங்க. அவங்களும் வந்து ஹீரோயினை பார்த்துட்டு கண்டுக்காத மாதிரி போயிடுறாங்களா. அப்பதான் ஹீரோயின் ரியலைஸ் பண்றாங்க, நம்மளெல்லாம் அந்த மாதிரி நினைக்கல போல் இருக்கு, சரி அவங்களா கேட்டா வந்து நாங்க லவ் பண்றோம் அப்படின்னு சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, ஹீரோவும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. சோயா லவ் பண்றவனை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிட்டு இருக்கா. இந்த மாதிரி நீ என்ன போட்டோலாம் எடுத்தல அதெல்லாம் டெலீட் பண்ணு, இல்லன்னு வச்சுக்கோயேன் உன்னை ரிப்போர்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காளா. இவன் பாக்குறான், என்ன நீ இப்பெல்லாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா என் போட்டோவெல்லாம் ஷேர் பண்ணியா அப்படின்னு கேட்க, ஆமா நான் குரூப் சாட்ல மட்டும்தான் ஷேர் பண்ணேன் அப்படின்னு ஒன்னே செம்ம காண்டாயிடுறா சோயா. மரியாதையா டிலீட் பண்ணு, இல்லைன்னு வச்சுக்கோயேன் நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு வெளில போயிடுறாளா. இவன் பாக்குறான், எதுக்கு இவ இப்படி பேசிட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவன் போன் எடுத்து எல்லா போட்டோவும் டெலீட் பண்றான். இவன் வந்து போஸ்ட் பண்ணல போல் இருக்கு, இவன் நார்மலா தான் போட்டோ எடுத்திருக்கான். சோயா வந்து தூரமா உட்காந்துட்டு இருக்கிறது அந்த மாதிரி தான். ஸோ இவ தான் வந்து தப்பா நினைச்சுக்கிறா. சோயா வெளில நடந்து போயிட்டு இருக்கும் போது என்னதான் சோயா லவ் பண்றா அப்படின்னு ஒருத்தன் சுத்தி நின்னானே, அவன் வந்து சோயா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். இவளும் நிக்கிறா. இல்ல நீ வந்து ஹீரோ லவ் பண்ணல தானே அப்படின்னு இவன் கேட்க, உடனே சோயா திரும்பி பார்த்து முறைக்கிறா, உனக்குலாம் வேற வேலை வெட்டி இல்லையா கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு போயிடா இவ பாட்டுக்கிட்டு. இவனுக்கா என்ன பேசுறதுன்னு தெரியல, ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அங்க கிளாஸ் எடுக்கிறவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி நிறைய சென்ட் இருக்கு, உங்களுக்கு தேவையானதா எடுத்து நீங்களே ஒரு நியூ சென்ட்டை உருவாக்குங்க அப்படின்ற மாதிரி. அப்ப சோயா சொல்றா, இது பாருங்க இது எல்லாமே ஆர்டிபிஷியல் சென்ட்ஸ், ஸோ நம்ம வந்து நேச்சுரலா இருக்கிறது தான் வந்து நல்ல சென்ட்னு நான் நினைக்கிறேன், இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணா அது ஒரு ஆர்டிபிஷியலா கிரியேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி இவ சொல்லிட்டு இருக்கா. இது கேட்கும் போது ஹீரோவுக்கு செம்ம காண்டாவுது, ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஆனா அவங்க சொல்றாங்க ஒருத்தருக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குமா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயினை பார்க்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்ற மாதிரி கண்ணசைவிலே ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்க, உடனே இவங்க பாத்துடுறாங்க. என்னம்மா காதல் ஓடுதோ இங்க இருந்து அங்க, இன்னும் ரெண்டு பேரும் கப்புள்ஸா அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே ஹீரோயின் வந்து எதுவுமே பேசாம இருக்காங்களா. இவங்க வந்து ஐயோ சாரிம்மா தப்பா கேட்டனா என்ன அப்படின்னு உடனே, இல்ல நாங்க ரெண்டு பேரும் டேட்டிங் தான் பண்றோம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் போட்டு வச்சிடறாங்க எல்லாரும் முன்னாடியும். ஹீரோவும் சொல்றாரு, ஆமா அவன் என் கேர்ள் ஃப்ரெண்ட் தான் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே செதறிடுறாங்க. என்னது ரெண்டு பேரும் லவ் பண்றீங்களா, இது எப்பத்துல இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு. சோயா மூஞ்ச பார்க்க நம்ம நல்லா சுடு தண்ணியில வேக வச்ச சோயா பீன்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. அவளுக்கு இதை ஏத்துக்கவே முடியல. அதுக்கப்புறம்
அப்புறம் ஹீரோயினா 2 பேரும் ஜாலியா எல்லார்ட்டையும் சொல்லிட்டோம்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கை பிடிச்சின்னு ஜாலியா போயிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா சோயா சாப்பிட்டுட்டு இருக்காளா. சோயா கூட சுத்துற பொண்ணு வந்து பாரு அவளை போய் செலக்ட் பண்ணியிருக்கான். அவனுக்கு ஒரு ஸ்டாண்டர்டே தெரியல, கேவலமா ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணியிருக்கான் பாரு அப்படின்ற மாதிரி கேவலமா பேசிட்டு இருக்கா இவ. இதை பார்த்துடுறாங்க யுனா. ஏய் என்ன பேசுற, இந்த மாதிரிலாம் பேசுற வேலை வச்சுக்காத அப்படின்ற மாதிரி யுனா சொல்லிட்டு போறாங்களா. சோயாவும் பாக்குறா. ஹீரோயினா வந்து ஹாட் பாட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ அப்போ பக்கத்துல வந்து ஸ்கூல் பசங்கள்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்களா. ஹீரோயின் பாக்குறாங்க, எனக்கும் இந்த மாதிரி ஆசைலாம் இருந்துச்சு சின்ன வயசுல வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு பசங்க கூட எல்லாம் ஹேங் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஆனா நான் ரொம்ப அசிங்கமா இருந்ததால யாருமே என்கிட்ட பேச மாட்டாங்க. எனக்கு இந்த மாதிரிலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு இருந்துச்சு, என்ன பண்றது இப்ப அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோ சொல்றாரு, உனக்கு அந்த ஆசை இருந்துச்சு தானே, அப்போ ஒன்று பண்ணுவோம், என்கிட்ட என்னோட யூனிஃபார்ம் வீட்டில் தான் இருக்கு, ஒன்றையும் இருக்கும்னு நினைக்கிறேன், போட்டு வருவோம், 2 பேரும் அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், உன்னோட ஆசையாக நிறைவேறும்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஹீரோ. என்னது யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு நம்ம ஹேங் அவுட் பண்றோமா அப்படின்னு ஹீரோயின் பார்த்துட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா சோயா வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு இருக்காளா. எதிர்க்க வந்து டே பாக்குறா. பார்த்துட்டு இவட்ட கேட்டே ஆகணும்டி, எப்படி வந்து சீனியர் கிட்ட பேசிட்டு இருந்தா அவ லவ் பண்றேன்னு சொல்லி அதெல்லாம் பண்ணியிருக்கால, அது என்ன ஏதுன்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லும் போது நீ கேட்டா மட்டும் அவன் என்ன உண்மையா சொல்ல போறா அப்படின்னு சொல்லிட்டு டே கூட சுத்துற சீனியர் சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல நான் போய் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்களா. பார்த்தா சோயா வந்து பாத்ரூம்லாம் செக் பண்ணிட்டு இருக்கா. இவங்க ஓரமா வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க இது எல்லாத்தையும். டக்குன்னு ஒரு பாத்ரூம்குள்ள போயிட்டு வாமிட் பண்ண ஆரம்பிச்சிடுறா. ஸோ வாமிட் பண்ணிட்டு வெளில வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணலான்னு வராளா. அப்ப வந்து இவங்க பேசிட்டு இருக்காங்க, இந்த பாத்தியாடி அவ வாமிட் பண்றா, சாப்பிட்டு வாமிட் பண்றா பாத்தியா, செம்ம மீல் சாப்பிட்றா, அதனாலதான் வந்து ஸ்கின்னியா இருக்கா போல, சாப்பிட்டுட்டு வாமிட் பண்ணிடுறா எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க ஹீரோயின் வந்துடுறாங்க அங்க. இல்ல நீங்க நினைக்கிறது தப்பு, ஆக்சுவலி வந்து அவளுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கு, எனக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க. சோயாவை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இதெல்லாம் சோயா கேட்டுட்டு தான் இருக்கா. உடனே சோயா வந்து அப்படியே வெளில வராளா. பாரு நல்லா மாட்டிக்கிட்டா மூஞ்ச பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க இவ பாட்டுன்னு போயிட்டு இருக்காளா. ஹீரோயின் வந்து பின்னாடி ஓடி போய் ஏ சோயா நில்லு அப்படின்னு சொன்ன உடனே நின்று திரும்பி பாக்குறா. ஏ நீ ஃபீல்லாம் பண்ணாத சரியா அப்படின்னு உடனே நான் ஒன்றும் ஃபீல்லாம் பண்ணல, என்ன நீ வந்து ஹீரோ கூட சுத்திட்டா பெரிய இதுவாயிடுவியா நீ, பாரு என் மேலெல்லாம் பரிதாவெல்லாம் நீ படாத சரியா, முதல்ல உனக்கு அறிவு இருக்கணும், ஏன்னா ஹீரோ உன்னை லவ் பண்ணியிருப்பானா, நீ வந்து கேவலமா இருந்தியே பிளாஸ்டிக் சர்ஜரி பண்றதுக்கு முன்னாடி, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டு வந்து நான் தான் அழகு, ஹீரோவை பத்தியா லவ் பண்ணிட்டேன் அப்பெல்லாம் சொல்லிட்டு திரியிற பத்தியா, இதெல்லாம் பார்க்கும்போது கேவலமா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயினுக்கு சமகாண்டாயிடுது. பாரு இந்த மாதிரிலாம் நீ பேசணும் அவசியம் கிடையாது, எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, நான் அவனை லவ் பண்றேன் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா சரி பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சாயா வந்து அப்படியே அங்கிருந்து போயிடுறா. ஸோ போயிட்டு ஸ்ட்ரெயிட்டா போய் பேக் எடுக்கிறதுக்காக போறா. அப்ப டே எல்லாரும் உள்ள வராங்களா. உடனே டே வந்து சோயா கூட சுத்துற பொண்ணு கிட்ட கேக்குறா, இந்த மாதிரி அவ டெய்லியும் பிரஷ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாந்தி எடுக்க போறா, அதை நீ பாக்குறதே இல்லையா, என்ன ஃப்ரெண்டோ நீ அப்படின்னு சொல்லிட்டு அவ ஃப்ரெண்டை கேட்டுட்டு இருக்க. அவளா பேபேன்னு முழிக்கிறா. ஸோ சோயா வந்து வெளில போக யுனா இதெல்லாம் கேட்டுடுறாங்களா. சோயா நில்லு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போறாங்க. பார்த்தா சோயா பாட்டுன்னு நடந்து போயிடுறா. அங்க வந்து போட்டோ எடுக்கிற சவுண்ட் ஏதோ கேக்குதா, டக்குன்னு நின்னுடுறா சோயா. பார்த்தா வந்து சோயாவை லவ் பண்ணவன் வந்து போட்டோ தான் பார்த்துட்டு இருக்கான் அவன் ஃப்ரெண்டு கூட உட்காந்து. உடனே சோயா கிட்ட போயிட்டு எதுக்கு இப்போ ஃபோட்டோ எடுத்த, டெலிட் பண்ணுன்னு தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடுறா. அவன் கேட்குறான், என்ன ஃபோட்டோவை சொல்கிற, நீ என்ன பேசுகிற அப்படின்னு சொல்லி. சோயா வந்து டக்குன்னு ஃபோனை பிடுங்கிடுறான் அவன்கிட்ட இருந்து. பிடுங்கி ஃபோட்டோவெல்லாம் பார்த்துட்டு இருக்காளா. உடனே வந்து அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான், நாங்கள் 2 பேரும் தான்ப்பா ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் அந்த ஃபோட்டோவில் எதுலையுமே வந்து சோயா ஃபோட்டோ கிடையாது. ஸோ உடனே வந்து ஃபோனை பிடுங்கிட்டு என்ன நினச்சிட்டு இருக்க நீ, உன் பின்னாடியே நான் சுற்றிட்டு இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கியா, நல்ல வேலை ஹீரோ வந்து கங்மீரவை சூஸ் பண்ணா, உன்னை சூஸ் பண்ணல, அது எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பாட்டுன்னு போயிடுறானா. இவனோட ஃப்ரெண்டு சொல்றான், ஏன் சோயா இப்படி பண்ற, பாவம் சோயா, அவன் உன்னை எவ்வளோ லவ் பண்ணான்னு தெரியுமா, ஆனா அந்த லவ்வை நீ புரிஞ்சுக்கவே இல்லை, ஹீரோ உன்னை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அந்த கோவத்தெல்லாம் இவன் மேலே ஏன் சோயா காட்டுற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். சோயாக்கா ஒரு மாதிரி ஆயிடுது மூஞ்சே. ஹீரோயினா வந்து நல்லா கிளம்பி ஸ்கூல் ட்ரெஸ்லாம் போட்டு வராங்க. ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயினை பாக்குறாரா, வாய பொழுந்துடுறாரு, யாரா இவ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோவும் பாக்குறாரு, அழகா இருக்க நீ அப்படின்னு சொல்றாரா. அப்படியா சரி தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீயும் நல்லா இருக்க அப்படின்ற மாதிரி 2 பேருமே காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் வந்து ஒரு
ஹேண்ட்பர்கர் சாப்பிட்றதுக்காக போறாங்க. ஸோ ஹீரோயினா ஹேண்ட்பர்கர் சாப்பிடுவாங்கன்னு பார்த்தா பிச்சு பிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ கேட்குறாரு, என்ன உனக்கு ஹேண்ட்பர்கர் பிடிக்காதா அப்படின்னு சொல்லி. இல்லை ரொம்ப பெருசா இருக்குல்ல அப்படின்னு சொன்ன உடனே, சரி ஓகே நான் என் கண்ணை முடிக்கிறேன் நீ சாப்பிடு அப்படின்னு சொல்றாரு. இருக்கிற கொலை பசியில ஒரு பெரிய வாயா எடுத்து நவுத்துறாங்க. ஹீரோவா சாப்பிட்டு முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்க, சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. வாயில வச்சு அமைக்கிட்டு இருக்காங்க. என்ன பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வாயா சாப்பிட்ட போல் இருக்கே அப்படின்னு ஹீரோ கேட்க, ஆமா அப்படின்னு சொல்லி ஜூஸை குடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் இங்க ஹேங் அவுட் பண்ணிட்டு இருக்க, இங்க பார்த்தா சோயாவா சாப்பிடவே இல்லாத மாதிரி ஒரு மாதிரி எனர்ஜியே இல்லாம அப்படியே தரையில படுத்துட்டு இருக்கா. ஒரு மாதிரி இவளுக்கு எல்லாமே ஞாபகம் வருது. இவ வந்து சாப்பிட்டு வாமிட் பண்றா, பிளஸ் வந்து மற்றவங்க சொன்னது, அப்புறம் அந்த போட்டோ எடுக்கிறது, இதெல்லாம் ஒரு மாதிரி ட்ரமாட்டைசிங்கா இருக்கு அவளுக்கு. அப்படியே காதெல்லாம் மூடிக்கிறா. அதுக்கப்புறம் ஃபோன் வருது. யுனா தான் ஃபோன் பண்றாங்க. அப்படியே பொறுமையா அந்த ஃபோன் எடுக்கிறா. உடனே யுனா கேக்குறாங்க, என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லுங்க நீங்க எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணீங்க அப்படின்னு கேக்குறா. இல்ல ஆக்சுவலி வந்து உன்னை பார்க்கும்போது உங்ககிட்ட பேசணும்னு தோணுது, உனக்கு ஏதாவது இருக்கா சொல்றதுக்கு? நான் இருக்கேன், நான் கேட்குறேன், நான் இதெல்லாம் உன்கிட்ட கேட்கலன்னா நான் ரொம்ப ரிக்ரெட் பண்ணுவேன், நீ என்கிட்ட சொல்லு, உன்கிட்ட ஏதாவது பேசணும், ஏதாவது மனசு விட்டு பேசணும்னா சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் அவங்க படித்த ஸ்கூலுக்கு போகிறாங்க. அவங்க கிளாஸ் எல்லாமே பார்க்குறாங்க. அண்ட் ஹீரோயினோட நிக் நேம் எல்லாம் எழுதி வச்சிருப்பாங்கல்ல, அதை கூட பார்க்குறாங்க. ஹீரோயினுக்கு கொஞ்சம் கஷ்டமாக ஆகுது. பட் இருந்தாலுமே வந்து சரி இப்போ லைஃப் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஹீரோ சொல்றாரு ஹீரோயின் கிட்ட, நான் பாஸ்கெட் பால் ஆடுறேன் நீ பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினா இப்போவா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க சில வாண்டுங்கள்லாம் வந்து பாஸ்கெட் பால் ஆடிட்டு இருக்கு, நானும் ஜாயின் பண்ணிக்குவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோவா கோல் மேல கோல் போட்டுட்டே இருக்காரு. ஹீரோயின் வந்து சேர் பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோவுக்கு. அவள் தான் வானத்துல பரவுறாங்க ஹீரோ வந்து கோல் போட்ட உடனே. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு ஹீரோவும். அதுக்கப்புறம் வந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காங்களா. அங்க இருக்கிற 2 வாண்டுங்க வந்து ஹீரோயின் கிட்ட கேக்குறாங்க, இவர் உங்க பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா அப்படின்னு சொன்ன உடனே, ஐயோ போச்சே இவ்வளோ அழகா இருக்காரு. வாண்டுங்க எல்லாம் பேசிட்டு இருக்க ஹீரோயினா பாக்குறாங்க. சரி இங்க வந்து கிளம்பிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்காங்க. எங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பிளானை போட்டுட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா வந்து யுனா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, சோயா வருவா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சோயா வரா. யுனா வந்து கேக்குறாங்க, என்ன லஞ்ச் சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி. இல்ல நான் லஞ்ச் சாப்பிடல, எப்படியா இருந்தாலும் சாப்பிட்டாலும் வாமிட் தானே எடுக்க போறேன், எதுக்கு சாப்பிட்டுக்கிட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், எனக்கு வந்து கிராண்ட்மா இருக்காங்க, உயிரோட தான், அவங்க சாகலாம் இல்ல, நானும் உங்ககிட்ட நிறைய பொய் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. சரி ஏன் நீ இப்படி இருக்க, எதுக்கு உனக்கு வந்து கங்மீரேவை சுத்தமாக பிடிக்கல, என் ஹீரோ வந்து உன்னை லவ் பண்ணல அப்படின்றதுக்காகவா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, எனக்கு அந்த மாதிரிலாம் இல்லை. என்னன்னா ஆக்சுவலி அவ பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்கால, அழகா வேற இருக்கா. ஓ அப்போ உனக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே அவளை பிடிக்காதா அப்படின்னு கேட்க, ஆமா உண்மைதான், அவளை ஸ்டார்டிங்ல இருந்தே எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்னா என் ஸ்கூல் படிக்கும் போது என் கூட ஒரு ஃப்ரெண்டு இருந்தா, அவ எனக்காக என்ன வேணா பண்ணுவா, ஒரு வேலைக்காரி மாதிரி. ஆனா ஹைஸ்கூல் போகும்போது ஏதோ வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணா, ஐலிட் சர்ஜரி. அதுக்கப்புறம் செம அழகாயிட்டா. நான் க்ரஷ்ஷா இருந்த ஒருத்தனை அவ போயிட்டு லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அப்போ எனக்கு எப்படி இருந்திருக்கும். அதனால்தான் எனக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணவங்கள சுத்தமா பிடிக்காது. அழகா இருக்கிறது அப்படிங்கிறது நேச்சுரலா இருக்கணும், அதை வந்து நம்ம ஆர்டிபிஷியலாலாம் மாத்தக்கூடாது. அதனாலதான் எனக்கு அவளை சுத்தமா பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாளா. யுனாக்கா இதெல்லாம் கேட்கும் போது என்ன இவ இப்படி பேசுறா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஹீரோவும் ஹீரோயினா இங்க பார்த்தா ஜாலியா மூவி பாக்குறதுக்காக போயிருக்காங்க. பின்னாடி பார்த்தா ஒரு அங்கிள் உட்காந்துங்கன்னு என்னதான் படிக்கிறதுக்கு அனுப்புனா நல்லா சினிமா கினிமான்னு ஊரை சுத்திட்டு இருக்குங்க இந்த பசங்க. ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு என்ன வேலைலாம் பாக்குதுங்க பாரு, இதுங்கெல்லாம் எப்படி காலேஜ் போவாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. ஹீரோக்கா செம்ம காண்டாவுது. ஹீரோயினா ப்ளீஸ் விட்டுரு, இதெல்லாம் கண்டுக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல ஹீரோயினுக்கு செம்ம காண்டாயிடுது. ஓ உனக்கு என்ன பிரச்சனை, நாங்க 2 பேரும் டேட் பண்றோம், உனக்கு என்ன அப்படின்னோடனே, இல்ல நான் தனியா எனக்குள்ள பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ற அவர் இடம் மாதிரி போயிடுறாரு. உடனே ஹீரோ கேக்குறாரு, வேற லெவல் மேன், நீ இப்படி கத்துற பத்தியா அவனை பார்த்து, செம்ம இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, ஹீரோயினுக்காக ஒரு மாதிரி வெக்கமா இருது. ஹீரோ வந்து பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு இருக்க, என்ன தனியா பாப்கார்ன் சாப்பிட்ற குடு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாப்கார்னு. இங்க வந்து அப்படியே சோயாவை காட்டுறாங்க. சோயா வந்து நினைச்சு பாக்குறா, இந்த மாதிரி அவளை வந்து ஸ்கூல்ல வந்து ரொம்ப டர்ட்டியா இருந்திருப்பா, அந்த மாதிரி குளிக்காம கொல்லாம தான் போயிட்டு இருந்திருப்பா. ஏன்னா அவங்க அம்மா அப்பா 2 பேருமே வந்து அவளை விட்டுட்டு போயிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க ஸ்கூல்ல படிக்கிற பசங்க எல்லாம்
எல்லாமே வந்து இன்னும் நீ இவ்வளோ கேவலமா இருக்க அப்படின்ற மாதிரிலாம் புள்ளி பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஒரு நாள் வந்து ஆப்போசிட்ல போகும்போது அவங்க அம்மாவை பார்த்துருப்பா. அவங்க அம்மா வந்து இன்னும் நீ குடிக்கிறதே இல்லையா, வா அப்படின்னு சொல்லிட்டு குடிக்க வச்சு சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ சொல்லியிருப்பாங்க, அது பாரு நீ அழகா இருக்க, டெய்லியும் குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு போ அப்படின்ற மாதிரி. அப்போ வந்து நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும் போது சோயா வந்து என்னை விட்டு போவாதீங்கம்மா, திரும்பி என்னை விட்டுட்டு போவாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுருப்பா. ஸோ அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போன உடனே எல்லாரும் யாரா இது சோயாவா, இவ்வளோ அழகா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸே வந்து இவ்வளோ பாராட்டி இருக்கோம். ஸோ அதுலேருந்து தான் நான் அழகா இருக்கணும், எல்லாருக்கிட்டையும் வந்து சிரிச்சு பேசினாலே போதும் அப்படின்ற மாதிரிலாம் இவன் மைண்டுக்குள்ளே ஏறிட்டு இருக்கோம். ஸோ அப்போ எல்லா பசங்களுமே சோயா இந்த பையனுக்கு ஒன்று பிடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போத்துலேருந்தே வந்து லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சுற்றிட்டு இருந்திருப்பாங்க போல. இதெல்லாம் இவளுக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி அழகா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மைண்ட்லேயே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வரைக்கும் இதுதான் பண்ணிட்டு இருக்காளா. ஏதோ ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. இவ பயந்துடுறா ஒரு நிமிஷம். ஹீரோயினா மூவியை முடிச்சுட்டு பார்க்குறாங்க, ஐயோ லாஸ்ட் பஸ் போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அச்சு பிச்சு ஓடி வராங்க. பார்த்தா வந்து 2 நிமிஷம் லேட்டாக வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல, இப்போ என்ன பண்ணுறது, சரி இரு டாக்ஸி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. பார்த்தா வந்து கரண்ட்லி அன்அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுது. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் முடிச்சுட்டு இருக்க, சரி வேற எங்கேயாச்சும் போலாமா அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. பட் எங்க போறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் வந்து செக் பண்ணி பாக்குறாரு, கார் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் அன்அவைலபிள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி அப்ப என்ன பண்றது, பேசாம எங்க வீட்டுக்கே போயிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க, எப்படி உங்க வீட்டுக்கு போறது அப்படின்னு ஹீரோ கேக்குறாரு. இல்ல வேற வழி இல்லை, இரு எங்க அம்மாட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ண, அவங்க அம்மாவா நாங்க வீட்லயே இல்லம்மா, நாங்க வந்து கிராண்ட்மா வீட்டுக்கு வந்திருக்கோம், உங்க அப்பா வேற நல்லா குடிச்சிட்டாரு, இப்போ எப்படி வர முடியும்னே தெரில, அவரால் வண்டியும் ஓட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினா சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வீட்டுக்கு போய்க்கிறேன், நீங்கள் எப்போ வரீங்களோ வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே ஹீரோ பார்த்துட்டு இருக்காரு, என்ன பேசிட்டு இருக்கா இவ அப்படின்னு சொல்லி. எங்கள் அம்மா அப்பா வீட்டில் இல்லையா, நம்ம 2 பேரும் தான் போனோம் அப்படின்னு சொன்ன உடனே பேரும் வீட்டுக்கு போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறதா, இல்லை ஹீரோயின் வீட்டுக்கு போகிறோம் அவங்க அம்மா அப்பா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறதா அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்திலேயே இருக்காரு. ஸோ 2 பேரும் வீட்டுக்கு போகிறாங்க. இதுதான் எங்கள் வீடு அப்படின்னு சொல்லிட்டு காட்ட, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரா. அப்போ ஹீரோயின் வந்து சரி உட்காரு, நான் வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்கான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃப்ரிட்ஜில் ஒன்றுமே இல்லை, இது மட்டும்தான் இருக்குது, அதை குடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஹீரோ வந்து ஓகே அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹீரோயின் எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க, ஸ்நாக்ஸ் எதுவும் இல்லை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல இதுவே இருக்குல்ல அது போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ ஹீரோயின் வந்து சரி நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிடுறாங்க. ஹீரோ வந்து சோஜு குடிச்சிட்டு இருக்காரா. அப்போ வந்து பார்க்குறாரு ஹீரோயினோட பழைய ஃபோட்டோ அங்கே இருக்கிறத. ஹீரோயின் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கரெக்டாக வர இவர் அந்த ஃபோட்டோ எடுக்க போவ, அதை பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை பிடுங்க ட்ரை பண்ணுறாங்களா. ஹீரோ வந்து இரு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. குடு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. பார்த்தா அப்படியே ஹீரோ வந்து சோஃபாவில் விழுந்துடுறாரு. ஹீரோயினோ ஹீரோ மேலே விழ அப்படியே ஹீரோக்கா ஒரு நிமிஷம் வந்து அப்படியே ஸ்டாச்சு மாதிரி ஆயிடுறாரு. ஹீரோயின் வந்து பிடுங்கிடுறாங்க அந்த ஃபோட்டோவை. டக்குன்னு ஹீரோ வந்து இப்போ என்ன நடந்துச்சு டக்குன்னு ஏஞ்சி உட்கார்றாரா. ஹீரோயினுக்கும் வந்து ஐயோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை யோசிச்சுட்டு இருக்காங்க. 2 பேருமே அப்படியே ஜோன் அவுட் மோடுக்கு போயிடுறாங்க. ஹீரோயின் தப்புன்னு அங்கேருந்து ஏஞ்சிடுறாங்களா. ஹீரோ கேட்குறாரு, என்ன நான் ஏதாவது பண்ணிட்டேனா, என் மேலே கோவமா இருக்கியான்னு கேட்க, ஆமாம் நான் உன் மேலே கோவமா தான் இருக்கேன், இந்த ஃபோட்டோவை ஏன் பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை ஆக்சுவலி ஜஸ்ட் நான் பார்க்கணும்னு நினச்சேன் ஓல்டு ஃபேஸை அப்படின்னு சொன்ன உடனே, நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும், இந்த மாதிரி அதே ஃபேஸோட நான் இப்போ இருந்திருந்தா நீ என்னை லவ் பண்ணியிருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோ வந்து நீ தானே, அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லைல்ல, நான் உன்னை அப்படி இருந்திருந்தாலும் லவ் பண்ணியிருப்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. ஆக்சுவலி நான் உன்னோட ஓல்டு ஃபேஸை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, டக்குன்னு ஹீரோயின் வந்து இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்து நான் காட்டுறேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை வந்து 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு காத்துறாங்க. ஹீரோவும் அதை பார்க்குறாரா. டக்குன்னு வந்து மறைச்சிடுறாங்க ஃபோட்டோவை. இதுக்கப்புறமும் நீ என்னை லவ் பண்ணுற இந்த ஃபேஸை பார்த்துட்டு அப்படின்னா உண்மையாலே நீ என்னை லவ் பண்ணுறதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஏன்னா ஹீரோயினுக்கு வந்து இந்த ஓல்டு ஃபேஸை பார்த்துட்டு இப்போ வந்து என்ன வேணான்னு சொல்லிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம். ஸோ அதனால தான் இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க. ஹீரோவா இதை பார்க்குறாரு, இவன் ஏன் இவ்வளோ இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு அப்படியே ஏஞ்சி போய் கிஸ் பண்ணுறாரு பாருங்க.
பார்க்கும்போதே சீன் நல்லா தான் இருந்துச்சு. உங்களுக்கு வேணா ஒரு சின்ன கிளிப்பாக போட்டு காட்டுறேன், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த எபிசோட் இதோட அமோகமாக முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் தான் ஃபைனல் எபிசோட். சீக்கிரமாகவே அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் எத்தனை பேர் இந்த சீரீஸை மிஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நம்மளும் தெரிஞ்சுப்போம். ஓகே காய்ஸ், பாய்.